ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்பு அறிவியலில் 3ஆம் பருவத்தில் அலகு 6 சூழ்நிலை அறிவியல் அப்படிங்கிற படம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? பாடத்தில் அறிமுகத்தில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இயற்கையானது தன்னைத்தானே புத்துணர்வுடன் புதுப்பிக்கும் ஆற்றல் வாய்ந்தது. இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெலன் கெல்லர் அப்படிங்கிறவர் தான் சொன்னார். ஓகேங்களா? ஹெலன் கெல்லர் அப்படிங்கிறவர் தான் சொன்னது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, பல வகையான சூழ்நிலை சார்ந்த பிரச்சனைகளான மாசுபாடு, புவி வெப்பமயமாதல், ஓசோன் அடுக்கு சிதைவு, அமிலமலை, காடுகளை அழித்தல், நிலச்சரிவு, வறட்சி மற்றும் பாலைவனமாதல் போன்றவை உலகம் முழுவதும் காணக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது மாசுபாடு அடையிறது, புவி மாசுபாடு அடையிறது, புவி வெப்பமயமாகிறது, ஓசோன் அடுக்கு சிதைவடைகிறது, அமிலமலை, காடுகள் அழிக்கிறது, நிலச்சரிவு, வறட்சி, இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம உலகம் முழுவதுமே காணக்கூடிய ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை நிகழ்வுகள் பற்றிய அறிவியும் மனிதனுடைய தலையீட்டால் இந்த சூழ்நிலையில் எந்த வகையான பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன அப்படிங்கிறதையும் அவற்றுக்கான தீர்வுகளையும் சூழ்நிலை அறிவியல் தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் மனிதர்களால் இயற்கை நிகழ்வுகளாலும் மனிதனுடைய தலையீட்டாலும் பார்த்திங்க அப்படின்னா சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அதற்கான தீர்வுகள் எல்லாம் தரக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா தான் சூழ்நிலை அறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எனவே சூழ்நிலை அறிவியல் என்பது இயற்கை உலகினுடைய அமைப்பு மற்றும் அதனுடைய நிகழ்வுகளையும் சூழ்நிலை மீது மனிதனால் ஏற்படும் மாற்றங்களை பற்றியும் படிக்கக்கூடிய பாடப்பிரிவு. அதாவது சூழ்நிலை அறிவியல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மனிதனால் சூழ்நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றத்தை படிக்கக்கூடிய பிரிவு தான் சூழ்நிலையியல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இயற்கையினுடைய கூறுகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக மாற்றமடைந்து உருமாறிக்கொண்டே இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா அடிக்கடி கடல் கொந்தளிப்பு நடக்கிறது, பூகம்பம் வருது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கையினுடைய கூறுகள் எல்லாமே மாற்றமடைந்து வருது அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்துது. அதே சமயம் மீண்டும் மறுசுழற்சி செய்யப்பட்டு எப்பொழுதும் இந்த உயிர்கோளத்தில் கிடைக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வழியில் எல்லா உயிரினங்களும் அப்படின்னா சூழ்நிலையோடு இடைப்பட்டு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை எதிர்கொள்ளும் வகையில் தங்களது புறத்தோற்றத்தில் உள்ளமைப்பில உடற்செயல இனப்பெருக்க அமைப்பில சிறப்பு அம்சங்களை உருவாக்கி கொள்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? எல்லா உயிரினங்களை, அது தாவரமா இருந்தாலும் சரி, விலங்குகளா இருந்தாலும் சரி, இந்த சூழ்நிலையை வாழ்றதுக்கு ஏற்ப தன்னுடைய உடல் அமைப்பு, உள்ளமைப்பு, இனப்பெருக்க அமைப்பு எல்லாத்தையுமே மாற்றிக்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப பாடப்பகுதியில பாத்தீங்க அப்படின்னா உயிர் புவி வேதி சுழற்சிகள், தாவர விலங்குகளுடைய தகவல் அமைப்புகள், மேலும் நீர் சுத்திகரிப்புதல் மற்றும் பாதுகாத்தல், இது எல்லாமே தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்குறோன்னா உயிரி புவி வேதி சுழற்சிகள் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். சரிங்களா? உயிர்கள் காணப்படக்கூடிய பூமியினுடைய ஒரு பகுதி தான் உயிர்கோளம். இந்த உயிர்கோளத்தில் பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த உயிர்கோளத்தில் இருக்கிற எல்லா மூலங்களையுமே 2ஆக பிரிக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிருள்ள காரணிகள், உயிரற்ற காரணிகள் அப்படின்னு. உயிருள்ள காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோட்டிக். அதே உயிரற்ற காரணிகள் அப்படின்னா ஏபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உயிருள்ள காரணிகள்லாம் நான் பாருங்கள், தாவரங்கள், விலங்குகள் மற்றும் பிற உயிருள்ள உயிரினங்களை உள்ளடக்கியது தான் இந்த உயிருள்ள காரணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே உயிரற்ற காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெப்பம், அழுத்தம், நீர், மண், காற்று மற்றும் சூரிய ஒளி ஆகியவற்றை உள்ளடக்கியது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உயிரற்ற காரணிகள். ஓகேங்களா? இந்த காரணிகள் ஒவ்வொரு உயிரினத்துடைய வாழ்த்திறனையும் வாழ்கின்ற திறனையும் இனப்பெருக்கத்தையும் பாதிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உயிரற்ற காரணிகள் தான் உயிர் வாழ்கின்ற உயிரினங்களுடைய வாழ்த்திறனையும் இனப்பெருக்க திறனையும் பாதிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ உயிருள்ள காரணிகளுக்கும் உயிரற்ற காரணிகளுக்கும் இடையே ஒரு நிலையான ஒரு இடைவினை நடைபெறுது. சரிங்களா? அதைத்தான் உயிர்கோளம் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர்கோளம் எப்பொழுதும் நிலைத்த சிறப்புடன் இயக்கும் அமைப்பாக உள்ளது. அதாவது உயிருள்ள காரணிகளுக்கும் உயிரற்ற காரணிகளுக்கும் ஒரு இது நடைபெறதுனால தான் அந்த உயிர்கோளம் சிறப்பான தன்மையுடையதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? உயிருள்ள காரணிகளுக்கும் உயிரற்ற காரணிகளுக்கு இடையே ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா சுழற்சியிலே உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. உயிருள்ள காரணிகளுக்கும் உயிரற்ற காரணிகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இடையே ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் சுழற்சியில் உள்ளன. எனவே இச்சுழற்சி உயிர் புவி வேதி சுழற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது இந்த உயிர்கோளத்தில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே உயிருள்ள காரணிகளுக்கும் உயிரற்ற காரணிகளுக்கு இடையே ஒரு சுழற்சி மாதிரி இருக்குது. அந்த சுழற்சியை தான் உயிர் புவி வேதி சுழற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சில உயிர் புவி வேதி சுழற்சியை பார்க்கலான்னு சொல்கிறாங்க. இது என்னென்னு பாருங்கள், நீர் சுழற்சி, நைட்ரஜன் சுழற்சி, கார்பன் சுழற்சி. சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நீர் சுழற்சி. நீர் சுழற்சி எப்படி அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு மேகங்கள்லேருந்து நீராக பொழியும். அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீர் பார்த்தீங்க அப்படின்னா தாவர நுகர்வு, தரைமேல் வழிந்தோடுதல், நீராவியாகுதல், பனி உருகி ஓடுதல், மழைப்பொழிவு, குளிர்வித்தல், படிவாதல், பதகமாதல், இந்த மாதிரி மூலமாக மறுபடியும் மேகத்தை அடையும். ஓகேங்களா? அதாவது மேகத்துலேருந்து மறுபடியும் நிலத்துக்கு வருது, நிலத்துலேருந்து மறுபடியும் நீராவியின் மூலம் மேகத்துக்கு போகுது. இந்த மாதிரி தான் நீர் சுழற்சி எல்லாமே நடைபெறுது. அதனால தான் நீர்
பற்றாக்குறை இல்லாமல் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. சரிங்களா? மேலே அதாவது நீர் சுழற்சி என்பது பூமியின் மீது நீரின் தொடர்ச்சியான இயக்கத்தை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்நிகழ்வில் பார்த்தீங்க அப்படின்னா நீரானது ஒரு நீர் தேக்கத்திலிருந்து மற்றொரு நீர் தேக்கத்திற்கும் பின்பு நதியிலிருந்து கடலுக்கும் கடலிலிருந்து வளிமண்டலத்துக்கும் சென்றடையுது. இவ்வாறு செல்லும் போது பல இயற்பியல் மாற்றங்கள் நடைபெறுதுன்னு சொல்றாங்க. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீராவியாதல், பதங்கமாதல், நீராவி போக்கு, குளிர்விக்கப்படுதல், மழைப்பொழிவாதல், மேற்பரப்பில் வழிந்தோடுதல் மற்றும் தரையில் ஊடுருவல், இது எல்லாமே நீர் சுழற்சியில நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வகை இயற்பியல் நிகழ்வும் போது நீரானது 3 நிலைகளை மாற்றமடைகிறது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா திடநிலை, திரவநிலை, வாயு நிலை. திடம் அப்படின்னா பனிக்கட்டி மாதிரி இருக்கிறது திடநிலை. திரவநிலை அப்படின்னா நீர். ஓகேங்களா? வாயு நிலை நீராவியாக இருக்கிறது வாயு நிலை. இப்போ நீர் சுழற்சியை வந்து நீராவி போக்குலேருந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நீராவி போக்குனால வந்து எப்படி நீர் சுழற்சி நடைபெறுதுன்னு பாருங்க. நீராவி போக்கு என்பது ஆவியாதலுடைய ஒரு வகை. இங்கே நீரானது வந்து பார்த்திங்கன்னா கொதிநிலை அடைவதற்கு முன்பே வாயுவாக மாற்றப்படும். அப்புறம் பூமியினுடைய மேற்பரப்பு, பெருங்கடல்கள், கடல்கள், ஏரி, குளங்கள் மற்றும் ஏரிகள் எல்லாத்துலேயுமே வந்து நீர் வந்து நீராவியாகுது. நீராவியாகி மேலே சேர்க்குது, மேகமூட்டமாக மாறுது. சரிங்களா? இப்படி வந்து நீர் சுழற்சி நடைபெறுது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பதங்கமாதல் மூலம். ஓகேங்களா? பதங்கமாதல் என்பது பார்த்தீங்க அப்படின்னா திடநிலையிலிருந்து ஒரு பொருள் வந்து திரவநிலையை அடையாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறக்கூடிய நிகழ்வு தான் வந்து பதங்கமாதல் அப்படின்னு சொல்கிறாங்க. வட மற்றும் தென் துருவங்களில் காணப்படும் பனிமலைகள் மற்றும் பனிப்பாறைகள் திரவநிலைக்கு மாறாமல் நேரடியாக நீராவியாக மாறுகுது. ஓகேங்களா? அதாவது பனிப்பாறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திரவநிலைக்கு மாறாமல் நேரடியாக நீராவியாக மாறுறதுக்கு பேர் தான் வந்து பதங்கமாதல்னு சொல்கிறாங்க. அடுத்து நீராவி போக்குனா என்னன்னு பாருங்க. தாவரங்களில் காணப்படும் இலை மற்றும் தண்டுகளினுடைய சிறு துளைகள், அதாவது இலைத்துளை, பட்டத்துளை மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்களிலிருந்து நீரை வந்து நீராவியாக மாற்றுது. ஓகேங்களா? வளிமண்டலத்திற்கு வெளியிடும் அதாவது நீரை வந்து தாவரங்கள் வந்து நீரை நீராவியாக மாற்றி வளிமண்டலத்திற்கு அனுப்பக்கூடிய நிகழ்வு தான் வந்து நீராவி போக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து குளிர்வித்தல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது நீராவியாக உள்ள நீரை வந்து வாயு நிலைக்கு மற்றும் நீராவியாக உள்ள நீரை வந்து திரவ நிலைக்கு, இங்கே வந்து திரவம் வாயு கிடையாது, திரவ நிலைக்கு மாறக்கூடிய நிகழ்வு தான் வந்து குளிர்வித்தல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது நீராவி போக்கிற்கு உடைய எதிரான நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? உயரமான இடங்களில் வெப்பமானது குறைவாக காணப்படும் போது அங்குள்ள நீரானது குளிர்விக்கப்பட்டு சிறிய நீர்த்திவளைகளாக மாறும். இந்த நீர்த்திவளைகள் தான் அருகருகே வரும் பொழுது மேகமூட்டங்களாகவும் பனிமூட்டங்களாகவும் மாறுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து மழைப்பொழிவுனா என்னன்னு பார்க்கலாம். காற்று அல்லது வெப்பநிலை மாறுபாட்டால் மேகங்கள் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று சேர்ந்து பெரிய நீர்த்திவளைகளாக மாறி மழையாக பொழிகிறது. ஓகேங்களா? தூறல், மழை, பனி, ஆலங்கட்டி மழை, இது எல்லாமே மழைப்பொழிவுல அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தரைமேல் வழிந்தோடும் நீர். மழைப்பொழிவு ஏற்பட்டவுடனே என்ன ஆகும் அப்படின்னா பூமியின் மேலே விழுந்த நீரானது என்ன ஆகும், தரையின் மேற்பரப்புல ஓடி வழிந்தோடும். ஓகேங்களா? வழிந்தோடு நீராகுது. இந்த நீர் வந்து ஒவ்வொன்றா இணைந்து என்ன ஆகும், கால்வாய்கள் உருவாகும், ஆறுகள் உருவாகும், ஏரிகள் உருவாகும், அப்புறம் குளங்கள், அப்புறம் ஊருணிகள் ஆகியவற்றை உருவாக்கி கடைசியில வந்து ஆறுகளின் கழிமுக துவாரங்களை அடைந்து கடல் மற்றும் பெருங்கடல்ல இது வந்து முடிவடையுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஊடுருவல். மழை நீரானது பார்த்தீங்கன்னா வழிந்தோடுகிறதுமே சில பகுதி நீரானது மண்ணுக்குள்ளே வந்து உட்புகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மண்ணீருக்குள் ஆழமாக சென்று நீரை வந்து நிலத்தடி நீரை வந்து அதிகரிக்கும். இதுதான் வந்து ஊடுருவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உள் வழிந்தோடல் தான் என்னன்னு பார்க்கலாம். மழை நீரினுடைய மற்றொரு பகுதியானது நுண்ணிய அல்லது உடைந்த பாறைகளின் உள்ளே பாய்ந்து செல்கின்றது. ஊடுருவல் அல்லது மற்றும் உள் வழிந்தோடல் ஆகிய இரண்டுமே வந்து ஒன்றோடொன்று தொடர்புடையவைகளாக இருந்தாலும் அவை நீரானது பூமிக்குள் செல்லும் வேறு முறைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஊடுருவலும் உள்வழிந்தோடலும் பூமிக்குள்ள செல்லக்கூடிய வேறு வழிமுறைகள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது சும்மா ஒரு செயல்பாடு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது மாணவர்களுக்கானது, அது தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நீர் சுழற்சியெல்லாம் மனிதனின் தாக்கம் என்னன்னு பாருங்க. நகரமயமாதல், நெகிழியல், இதில் உருவாக்கப்பட்ட தேவையற்ற கழிவுப் பொருட்களை வந்து நிலத்தின் மீதும் நீர்நிலைகள் மீதும் நம்ம வீசுவதனால என்ன ஆகுதுன்னா நீர்நிலைகள் வந்து மாசுபாடு அடைகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? மற்றும் காடுகளை அழிக்கிறதுனாலும் ஆகியன வந்து நீர் சுழற்சியை வந்து பெரிதும் பாதித்து கொண்டிருக்கும் மனிதனுடைய ஒரு முக்கிய செயல்பாடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நைட்ரஜன் சுழற்சினா என்னன்னு பார்க்கலாம். நைட்ரஜன் என்பது அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ தேவையான முக்கியத்துவம் வாய்ந்த முதல்நிலை ஊட்டச்சத்து தான் வந்து நைட்ரஜன். ஓகேங்களா? இது பச்சையம், மரபு பொருள் மற்றும் புரதத்தில் அவசியமான பகுதி பொருளாக இருக்குதுன்னு சொல்றாங்க. வளிமண்டலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 78% பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜனை கொண்ட பெரிய மூலமாக உள்ளது அப்படிங்கிறாங்க. வளிமண்டலத்தில் வாயு நிலையில் உள்ள நைட்ரஜனை தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வந்து நேரடியாக பயன்படுத்த முடியாது. எனவே நைட்ரஜனை வந்து அம்மோனியாகவோ அல்லது அமினோ அமிலங்களாகவோ அல்லது நைட்ரேட் உப்புகள் வடிவங்கள் இருந்தால் மட்டுமே உயிரினங்கள் வந்து அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நைட்ரஜன் சுழற்சியில எப்படிலாம் நடைபெறுது பாருங்க. இப்போ நீர் சுழற்சி நடைபெற்றது பார்த்தீங்களா, அதே மாதிரி நைட்ரஜன் சுழற்சி.
எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிலைநிறுத்தல், உட்கிரகித்தல், அம்மோனியாவாதல், நைட்ரேட் ஆதல், நைட்ரஜன் வெளியேற்றம் இதன் மூலயமா வந்து இது நைட்ரஜன் சுழற்சி வந்து நடைபெறுகிறது. இது ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலைநிறுத்தல், உட்கிரகித்தல், அம்மோனியாவாதல், நைட்ரேட் ஆதல், நைட்ரஜன் வந்து வெளியேற்றம் இதனால் வந்து நைட்ரஜன் சுழற்சி வந்து நடைபெறுது. ஓகேங்களா? இப்போ நிலைநிறுத்தம்னா என்னன்னு பார்க்கலாம். செயல்பட நிலையில் இருக்கும் வளிமண்டல நைட்ரஜனை உயிரினங்கள் பயன்படுத்தும் வகையில் செயல்படும் கூட்டுப் பொருளாக மாற்றும் நிகழ்வு தான் வந்து நைட்ரஜன் நிலைநிறுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்மாற்றம் வந்து எண்ணற்ற பாக்டீரியாக்கள் மற்றும் நீலப்பச்சை பாசிகளால் நடைபெறுகிறது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட்ரஜனுடைய நிலைநிறுத்தம் எதனால் நடைபெறுகிறது அப்படின்னா எண்ணற்ற பாக்டீரியாக்கள் மற்றும் நீலப்பச்சை பாசிகளால் சைனோபாக்டீரியா அப்படிங்கிறது அதன் மூலயமா தான் நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. லெகுமினேஸ் தாவரங்களான பட்டாணி மற்றும் பீன்ஸ் போன்றவை நைட்ரஜனை நிலைநிறுத்தும் ரைசோபியம் பாக்டீரியாவுடன் ஒரு கூட்டுயிரி வாழ்க்கையை வந்து கொண்டுள்ளது. இந்த வகை பாக்டீரியாக்களானவை லெகும் தாவரங்களின் வேர்முண்டுகளில் தோண்டி நைட்ரஜனை வந்து நிலைநிறுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்படி தான் வந்து நைட்ரஜன் சுழற்சி, அதாவது நைட்ரஜனை நிலைநிறுத்தல் நடைபெறுது. ஓகேங்களா? நிலைநிறுத்தல் நடைபெறுது. இது பாருங்கள், இப்போ தாவரங்கள் வந்துன்னா வளிமண்டலத்தில் நைட்ரஜன் காணப்படும். ஓகேங்களா? இதை வந்து தாவரங்கள் வந்து எடுத்துக்கொள்ளும். தாவரங்கள் வந்து உட்கிரகங்கள் மூலயமா என்னமாகும் அப்படின்னா நைட்ரேட் மற்றும் வெளியேறும் பாக்டீரியாக்கள் வெளியேறும். ஓகேங்களா? இதை வந்து விலங்குகள் எடுத்துக்கொள்ளும். தாவரங்கள் விலங்குகள் சாப்பிடும். இதை வந்து சிதைக்கிறது மூலயமா வந்து சிதைப்பவைகள் மூலயமா பாக்டீரியாக்கள் பூஞ்சிகள் எல்லாமே சிதைச்சுக்கிறோம். ஓகேங்களா? இதனால மண்ணில் வந்து நைட்ரஜன் நிலைநிறுத்தப்படும். ஓகேங்களா? அதே சமயம் பார்த்திங்கன்னா பயிர் வகை தாவரங்கள் வேர்முனைகளில் காணப்படும் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பாக்டீரியாக்கள் மூலமா நைட்ரஜன் வந்து நிலைநிறுத்தப்படும். ஓகேங்களா? அதாவது பயிர் வகை அந்த லெகுமினேஸ் தாவரங்கள் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய வேர்முனைகளை வந்து நைட்ரஜன் நிலைநிறுத்தமும் நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து என்னவாகும் அப்படின்னா இந்த விலங்குகள் இருந்து இந்த தாவரங்கள்ல இருந்து என்னவாகும் அப்படின்னா அம்மோனியம் வந்து அம்மோனியமாக நைட்ரஜன் நிலைநிறுத்தம் பாக்டீரியா மூலயமா அம்மோனியமாகும். அதுக்கப்புறம் நைட்ரேட் ஆகுதல் ஆகும். அப்புறம் நைட்ரேட் உருவாகும். அப்புறம் நைட்ரேட் பாக்டீரியாக்களாகும். இது வெளியேறி அப்புறம் மறுபடியும் வளிமண்டலத்தில் அடையும். ஓகேங்களா? இது இப்படி தான் வந்து நைட்ரஜன் வந்து சுழற்சி வந்து நடைபெறுது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், உட்கிரகத்தல் தன்மயமாதல் எப்படி நடைபெறுன்னு. தாவரங்கள் வந்து நைட்ரஜனை நைட்ரேட் அயனிகளாக உறிஞ்சி கரிம பொருட்களான புரதங்கள் மற்றும் நியூக்ளிக் அமிலங்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்துகின்றன. தாவர உண்ணிகள் அவற்றில் உள்ள புரதங்களை விலங்கு புரதங்களாக மாற்றிக்கொள்ளும். அப்புறம் விலங்கு உண்ணிகள் அவை உட்கொள்ளும் உணவிலிருந்து புரதங்களை வந்து உற்பத்தி செய்யும். அப்புறம் அம்மோனியாவதல் நடைபெறும். நைட்ரஜன் கழிவுப் பொருட்களை கெட்டளிக்கும் பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகளை அம்மோனியா சேர்மங்களாக சிதைவுற செய்யும் நிகழ்வு தான் அம்மோனியா வாதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுங்க. அம்மோனியா வாதல்னா என்னன்னு ஞாபகம் வச்சுங்க. விலங்கு புரதங்களானவை யூரியா, யூரிக் அமிலம் அல்லது அம்மோனியா வடிவில் கழிவுகளாக வெளியேற்றப்படுகின்றன. கெட்டளிக்கும் பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் ஆகியவை விலங்கு புரதங்கள் இறந்த விலங்குகள் மற்றும் தாவரங்களை சிதைவர செய்து அம்மோனியா சேர்மங்களாக மாறுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நைட்ரேட் ஆதல்னா என்னன்னு பாருங்க. அம்மோனியாவாதல் நிகழ்வின் மூலம் உருவான அம்மோனியா சேர்மங்கள் ஆக்சிஜனேற்ற செயல்முறை மூலம் கரையக்கூடிய நைட்ரேட் உப்புகளாக மாற்றப்படுகின்றன. இந்த செயல்முறை தான் வந்து நைட்ரேட் ஆதல் என அழைக்கப்படுகிறது. இந்நிகழ்வுக்கு காரணமாக உள்ள பாக்டீரியாக்கள் நைட்ரேட் ஆக்கும் பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிகழ்வுக்கெல்லாம் காரணமான பாக்டீரியாக்கள் தான் வந்து நைட்ரேட் ஆக்கும் பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நைட்ரேட் வெளியேற்றம்னா என்னன்னு பாருங்க. நைட்ரேட் ஆதல் செயல்முறையில் உருவாக்கப்பட்ட நைட்ரேட் அயனிகளின் மண்ணிலிருந்து ஒடுக்கமடைந்து வாயு நிலைக்கு மாறி வளிமண்டலத்தை அடையும் முறை தான் வந்து நைட்ரேட் வெளியேற்றம். அதாவது நைட்ரஜன் வந்து ஒடுக்கமடைந்து மறுபடியும் நைட்ரேட்டாக வந்து வெளியேற்றம் வளிமண்டலத்தை அடைகிறது தான் வந்து நைட்ரேட் வெளியேற்றம் அப்படின்னு சொல்றாங்க. தனித்து மண்ணில் வாழக்கூடிய பாக்டீரியாக்களான சூடோமோனஸ் சிற்றங்களால் இந்த செயல்முறை நடைபெறுகிறது. ஓகேங்களா? எந்த பாக்டீரியானா சூடோமோனஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நைட்ரஜன் சுழற்சியில் மனிதனுடைய தாக்கம் என்னன்னு பாருங்க. புதை வடிவ எரிபொருள்களான இயற்கை வகு பெட்ரோல், டீசல் இவற்றெல்லாம் இருப்பதன் மூலமாக நைட்ரஜனை அடிப்படையாக கொண்ட உரங்களை பயன்படுத்துவதன் மூலமும் மற்றும் பல செயல்களாலும் சூழ்நிலையில் உயிரிய நைட்ரஜன் இருப்பு வந்து அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. விவசாய நிலங்களில் பயன்படுத்தப்படும் நைட்ரஜனானது ஆறுகளுக்கு சென்று அங்கிருந்து கடல் சூழ்நிலையை சென்றடைகிறது. இவ்வாறு கடத்தப்படுவதன் மூலம் உணவு வலையின் அமைப்பில் மாற்றம் ஏற்படுகிறது. வாழிடங்கள் அலைகின்றன. ஓகேங்களா? இந்த மாதிரி கடத்தப்படுறதுனால உணவு வலையில அமைப்பில் வந்து மாற்றம் ஏற்படுது. வாழிடங்களும் அழிகிறது. மேலும் உயிரினங்கள் வந்து பல்வகை தன்மையையும் மாற்றி அமைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நைட்ரஜன் சுழற்சியில் பங்கெடுக்கும் நுண்ணுயிர்கள் என்னென்னு பார்க்கலாம். நைட்ரஜன் சுழற்சியில் பங்கு பெறும் நிலைகள். நைட்ரஜன் நிலைநிறுத்தத்துல எந்தெந்த பாக்டீரியா பயன்படுதுன்னு பாருங்க. எந்தெந்த நுண்ணுயிர்கள் பயன்படுதுன்னு பாருங்க. அசட்டோஃபாக்டர். அது மண்ணில் பார்த்தீங்கன்னா ரைசோபியம் வேர்முண்டுகளை காணப்படுது. அசட்டோஃபாக்டர் வந்து மண்ணில் காணப்படுது. வேர்முண்டுகளை பார்த்தீங்கன்னா ரைசோபியம் காணப்படுகிறது. நீலப்பச்சை பாசி பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்கு. ஓகேங்களா?
அடுத்து அம்மோனியாவதில் என்ன படிங்கன்னா அழுக வைக்கும் பாக்டீரியாக்கள் பூஞ்சிகள் பயன்படுது. நைட்ரேட் அதில் நைட்ரேட் ஆக்கும் பாக்டீரியா எது பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரோசோமோனஸ் நைட்ரோபாக்டர். நைட்ரஜன் வெளியேற்றத்தில் எந்த பாக்டீரியா பயன்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூடோமோனஸ் அப்படிங்கிற பாக்டீரியா தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த அட்டவணையை படிச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்தது பாருங்க, அடுத்தது கார்பன் சுழற்சி தான் பார்க்க போகிறோம். இப்போ நைட்ரஜன் சுழற்சி முடிஞ்சது ஃபுல்லாக. அடுத்து நம்ம கார்பன் சுழற்சி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. கார்பன் சுழற்சினா என்னன்னு பார்க்கலாம். அதாவது கார்பன் பல்வேறு வடிவங்களில் பூமியின் மீது கிடைக்குது. கரி, வைரம் மற்றும் கிராஃபைட் போன்றவை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கார்பனுடைய எளிய வடிவங்கள் தான். கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, கார்பனேட் உப்பு போன்றவை கார்பனுடைய கூட்டுப்பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க. அனைத்து உயிரினங்களுமே பார்த்தீங்கன்னா புரதங்கள் மற்றும் நியூக்ளிக் அமிலங்கள் போன்ற கார்பன் கலந்த மூலக்கூறுகளாக தான் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கை மூலம் தாவரங்களுக்கு சென்று மாவு பொருளாக, அதாவது கார்போஹைட்ரேட்டாக மாற்ற முடியும். ஃபர்ஸ்ட் வளிமண்டலத்தில் இருக்க கார்பன் டை ஆக்சைடை தாவரங்கள் சுவாசத்தின் மூலமா எடுத்துக்கொள்ளும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒளிச்சேர்க்கையின் போது அது மாவு பொருளாக, அதாவது கார்போஹைட்ரேட்டாக மாற்றமடைகிறது. இப்பொருளானது தாவரங்களிலிருந்து தாவர உண்ணிகள் மற்றும் விலங்குண்ணிகளுக்கு கடத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. தாவரம் மற்றும் விலங்குகளினுடைய சுவாசத்தலின் போது கார்பன் டை ஆக்சைடாக இது வெளியிடுகிறது. இவ்வாறு கார்பன் வளிமண்டலத்தை சென்றடையும். எரிமலை செயல்கள், படிம எரிபொருட்களை எரித்தல், இறந்து போன கரிம பொருட்களை சிதைக்கிறது ஆகிய செயல்கள் மூலமும் கார்பன் டை ஆக்சைடு மீண்டும் வளிமண்டலத்தை அடைகிறது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. இப்ப கார்பனுடைய சுழற்சியில மனிதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. காடுகளை அழிக்கிறதுனாலோ படிம எரிபொருட்களை எரிப்பதனாலோ அதிகப்படியான கார்பன் வளிமண்டலத்தை சென்றடைகிறது. வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வடிவில் தான் இருக்குது. இது பசுமை இல்ல வாயுக்குள்ள ஒன்றாகும் அப்படின்னு சொல்றாங்க. பசுமை இல்ல வாயுவான கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா வளிமண்டலத்தை அதிகரிப்பதனால பூமியானது வெப்பமடைகிறது. இதனால பசுமை இல்ல விளைவும் புவி வெப்பமயமாதலும் ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை எவ்வாறு தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது என்பதனை அறிவது அறிவது ஒரு ஆர்வமா இருக்கதாகவும், அதே வேளையில இயற்கை செயல்பாடுகளை பாதிக்கும் செயல்களை நாம குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மனிதர்கள் இந்த பூமியை ரொம்ப மாசுபடுறதுனால வளிமண்டலத்துல பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு அதிகமாயிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க சரிங்களா. இப்போ பாருங்க கார்பன் டை ஆக்சைடுடைய கார்பனுடைய சுழற்சி பாருங்க. அழியும் தாவரங்கள், அதாவது வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பனை தாவரங்கள் சுவாச ஒளிச்சேர்க்கைக்காக எடுத்துக்கொள்ளும் சரிங்களா. அப்புறம் இது என்ன ஆகும், இதுல இருந்து தாவரங்கள்ல இருந்து விலங்குகள் இந்த கார்பனை எடுத்துக்கும் ஓகேங்களா. இப்ப விலங்குகள் சுவாசிக்கும் போது என்னவாகும், கார்பனை வெளியிடும். பெட்ரோல், அதாவது வாகனங்கள் யூஸ் பண்ற பெட்ரோல், டீசல் மூலமாகவும் இந்த படிம பொருட்களை எரிக்கிறது மூலமாகவும் வளிமண்டலத்தை இந்த கார்பன் சென்றடையும் ஓகேங்களா. அழியும் தாவரங்கள், இந்த தாவரங்கள் சிதைவரும் போது கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் ஓகேங்களா. அதுவும் வளிமண்டலத்தை சென்றடையும் ஓகேங்களா. இது இந்த மாதிரி அதிகமான கார்பன் டை ஆக்சைடு அது பயன்படுத்துறதை நாம தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. அனைத்து உயிரினங்களும் சூழ்நிலையில் ஏற்படும் அவைகளின் மாநில மாற்றங்களுக்கு ஏற்ப அவைகளாகவே ஒத்துப்போக முயல்கின்றன. இந்த போகும் தகவமைப்பானது அவை சிறப்பாக வாழ்வதற்கு அவைகளுக்கு உதவுகின்றன அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. இப்ப இந்த மாதிரி மாறுபாட்டனால தாவரங்கள் எந்த மாதிரி தகவமைப்பை பெற்றிருக்குன்னு பார்க்கலாம். இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா தாவரங்களுடைய தகவமைப்புகள் தான் பார்க்க போறோம். ஒரு உயிரினத்தின் எந்த ஒரு பண்போ அல்லது அதன் ஒரு பகுதியோ அந்த உயிரினத்தின் அதன் வாழிடத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கேற்ப ஒத்துப்போக வைப்பதையே தகவமைப்பு. அதாவது இப்போ ஒரு சூழ்நிலை, இப்போ பனி பிரதேசங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சில கரடிகள்லாம் வாழ முடியாது, விலங்குகள் வாழ முடியாது இல்லைங்களா. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா சில விலங்குகள் பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்கிற மாதிரி தன்னுடைய உடல் அமைப்பு, தகவமைப்பு எல்லாத்தையுமே மாற்றிக்கொள்ளுது. இந்த மாதிரி சூழ்நிலைக்கேற்ப அதனுடைய தகவமைப்பை மாற்றிக்கொள்ளக்கூடிய அதனுடைய உடல் அமைப்பையே மாற்றிக்கொள்ளக்கூடியது தான் தகவமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. வாழிடத்தில் இருக்கக்கூடிய நீரின் அளவை அடிப்படையாக கொண்டு தாவரங்கள் கீழ்கண்டவாறு மாறுபடுதுன்னு சொல்றாங்க. இப்போ நீர் தாவரங்கள், வறண்ட நில தாவரங்கள், எரிநிலை தாவரங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீர் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி தாவரங்கள் தங்களுடைய உடல் அமைப்பை எல்லாத்தையுமே மாற்றிக்கொள்ளும் ஓகேங்களா. உடல் அமைப்பு, இனப்பெருக்கம் இது எல்லாத்தையுமே மாற்றிக்கொள்ளும். அதை தகவமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த தகவமைப்புல தான் பார்த்தீங்கன்னா தாவரங்களை பார்த்தீங்கன்னா வெவ்வேறான தகவமைப்பை பெற்றிருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீர் தாவரங்கள், வறண்ட நில தாவரங்கள், இடைநிலை தாவரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீர் தாவரங்கள்னா என்னன்னு பாருங்க. நீருக்குள் அல்லது நீர்நிலைகளில் உள்ள அருகில் வாழக்கூடிய தாவரங்கள் எல்லாமே நீர் தாவரங்கள், ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வகை தாவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீருடைய மேற்பரப்புல தனியோ மிதந்தோ அல்லது மூழ்கியோ வாழவும் அப்படிங்கிறாங்க. இவை ஏரிகள், கண்மாய்கள், குளங்கள், ஆழமற்ற நீர்நிலைகள்,
சதுப்பு நிலங்கள் மற்றும் ஆழிகள் போன்ற வாழிடங்களில் காணப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீர் தாவரங்கள் தங்கள் வாழிடங்களில் சில சவால்களை வந்து எதிர்கொள்றதா சொல்றாங்க. சரிங்களா? வேலம்பாசி, உல்ஃபியா, நீர்ப்பாசி, ஆகாய தாமரை, அல்லி, தாமரை இதெல்லாமே நீர்வாழ் தாவரங்கள். ஓகேங்களா? அவை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேவைக்கு அதிகமான நீர் இருக்கணும், நீரோட்டம் தாவரத்தினை சேதப்படுத்துதல், நீரின் அளவு தொடர்ந்து மாறிக்கொண்டே இருத்தல், நீரில் மிதக்கும் தன்மையை பராமரித்தல், இது எல்லாமே வந்து ஒரு தாவர இதை வந்து பெற்றிருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து நீர் தாவரங்களுடைய தகவமைப்புகள் என்னன்னு பாருங்க. வேடம்பாசியில் காணப்படுவது போல வேர்கள் நன்கு வளர்ச்சியடையாமலோ அல்லது உல்ஃபியாவில் உள்ள காணப்படுவது போல் வேர்கள் இல்லாமலோ காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. லெம்னாவில் இருப்பது போல் தாவர உடலம் பெரிதும் குறைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீரினுள் மூழ்கிய இலைகள் குறுகியதாகவோ அல்லது நுண்ணியதாகவோ பிளவற்றோ காணப்படும் சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வேடம்பாசி. மிதக்கும் இலைகள் நீளமான இலைக்காம்பலுடன் நீரின் அளவிற்கேற்ப மேலும் கீழும் இயங்கும் வகையில் காணப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தாவரை. இது எல்லாமே ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது தெரிந்து கொள்கள் என்னன்னு பாருங்க. ஆகாய தாமரையானது சிண்ட்ரலா என்ற கதையில் வரும் அழகி போல் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பதால தாவர உலகின் சிண்ட்ரலா என அழைக்கப்படுகிறது. எது வந்து தாவர உலகின் சிண்ட்ரலா அப்படின்னா ஆகாய தாமரை. இது கண்மாய்க்கள் மற்றும் குளங்களில் வந்து பார்த்திங்கன்னா முழுவதுமே பரவி காணப்படுவதால் சூரிய ஒளியை வந்து நேரடியாக ஊடுருவ விடாமல் செய்கின்றது. இதனால் உயிர் வலிவின் தேவை அதிகரித்து நீர் தாவரங்களும் விலங்குகளும் இறந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு இருப்பதனால நீர்நிலையின் தூய்மை கெடுவதோடு தாவர மிதவை உயிரினங்களின் உற்பத்தியும் நீரில் கலந்துள்ள ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பல கடின உலோகங்களினுடைய அளவும் வந்து குறைகிறது அப்படின்னு சொல்றாங்க. பருவமழைகளில் நீரோட்டத்தினையும் இது வந்து பாதிக்கின்றது. கோடைக்காலங்களில் ஆகாய தாமரை உள்ள ஏரி நீரானது ஆகாய தாமரை இல்லாத ஏரி நீரை விட 9 மடங்காக அதிகமாக வற்றி போகிறது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு எதிர்மறையான விளைவுகளை இது உண்டாக்கினாலும் இயற்கை உரமாகவும் விலங்குகளுக்கு உணவாகவும் இது வந்து பயன்படுகிறது. மேலும் மேம்படுத்தப்பட்ட செயல்முறை மூலம் தாள்கள், கயிறுகள், கைப்பைகள் மற்றும் அரைக்கலன்கள் செய்வதற்கும் இவை வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சில தாவரங்களை காணப்படும் காற்றறை பைகள் அவற்றினுடைய மிதப்பு தன்மைக்கும் உறுதித்தன்மைக்கும் தருகின்றன சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஆகாய தாமரை காற்றறை பைகளுடன் பஞ்சு போன்று காணப்படும் வீங்கிய இலைக்காம்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதுக்கு அடுத்த தாவரமான வறண்ட நில தாவரங்கள் பார்க்கலாம். குறைந்த அளவு நீர் உடைய வறண்ட பாலைவனம் போன்ற வாழிடங்களில் காணப்படும் தாவரங்கள் எல்லாமே வந்து வறண்ட நில தாவரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இத்தாவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்கண்ட சூழ்நிலைகளை சந்திப்பதற்காக சிறப்பான அமைப்பியல் மற்றும் உடலியல் பண்புகளை உருவாக்கி கொள்கிறதுன்னு சொல்றாங்க. சுற்றுப்புறத்திலிருந்து தேவையான அளவை நீரை உறிஞ்சு கொள்ளுதல், பெறப்பட்ட நீரை அவைகளின் உறுப்புகளில் தேக்கி வைத்தல், நீராவி போக்கின் வேகத்தை வந்து குறைக்கிறது, குறைந்த அளவு நீரை பயன்படுத்துதல், நுகர்வு செய்தல். ஓகேங்களா? இது இந்த இடைநிலை தாவரங்கள் வறண்ட தாவரங்கள் என்னென்னு பாருங்க. கருவேல மரம், அதேசியா, அடுத்து எருக்கலை, காலோட்ரோஃபீஸ், சப்பாத்தி கள்ளி, ஓஃபன்சியா. ஓகேங்களா? அதனுடைய அறிவியல் பெயர் இதெல்லாம். இப்போ இந்த வறண்ட நில தாவரங்களுடைய தகவமைப்புகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இவை நன்கு வளர்ச்சியடைந்த வேர்களை கொண்டிருக்கும், ஆழமாக வளர்ந்து நீர் காணப்படும் அடுக்குகளை வந்து சென்றடையக்கூடியது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா எருக்கலை. இது அடுத்து வந்து சதைப்பற்று மிக்க பாரன்கைமா திசுகளில் இவை வந்து நீரை சேமித்து வைக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கள்ளி, சோற்று கற்றாழை. மெழுகு பூச்சுடன் கூடிய சிறிய இலைகள் காணப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கருவேல மரம். சில தாவரங்களின் இலைகள் முட்களாகவும் மாறியுள்ளன. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கள்ளி. ஒரு சில வறண்ட நில தாவரங்கள் போதிய அளவு ஈரப்பதம் இருக்கும் போதே குறுகிய கால இடைவெளியில் தங்களது வாழ்க்கை சுழற்சியை வந்து முடித்துக் கொள்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இடைநிலை தாவரங்கள். மிகவும் அதிகமான அல்லது மிகவும் குறைவான அளவு நீரளவை கொண்டிராமல் 2ற்கும் இடைப்பட்ட நீரளவை கொண்ட இடங்களில் வளரும் தாவரங்கள் வந்து இடைநிலை தாவரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவற்றிற்கு அதிகப்படியான தகவல் அமைப்புகள் தேவைப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இடைநிலை தாவரங்களுடைய தகவமைப்புகள் எப்படின்னு பாருங்க. இவற்றின் வேர்கள் நன்கு வளர்ச்சியடைந்து வேர் மூடியுடன் காணப்படும், பொதுவாக நேராகவும் கிளைத்தும் காணப்படும். இவற்றின் நிலைகள் பொதுவாக அகலமாகவும் தடித்தும் இருக்கும். இலையினுடைய வேர் பகுதியில் பார்த்தீங்கன்னா கியூட்டிகள் மெழுகு பூச்சி இருப்பதனால் ஈரப்பதத்தை தடுத்து நீர் இழப்பை வந்து குறைக்கின்றது. அதிக வெப்பம் மற்றும் அதிக காற்று உள்ள சூழலில் இலையின் மீதுள்ள இலைத்துளைகள் தாமாகவே மூடிக்கொண்டு நீராவி போக்கினை தடுக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து வாழிடம், வெப்பநிலை மற்றும் ஒலிக்கு ஏற்ப விலங்குகளுடைய தகவமைப்புகள் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ எல்லாமே பார்த்தது தாவரங்களுடைய தகவமைப்பு பார்த்தோம். இப்போ விலங்குகளுடைய தகவமைப்புகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. விலங்குகள் அவைகளாகவே அவற்றின் வாழிடங்களுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்து கொள்ள முடியும். அதாவது அவற்றுடைய வாழிடங்களுக்கு ஏற்ப தங்களை வந்து தகவமைத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? வெப்பம், ஒளி ஆகிய இரண்டும் பார்த்தீங்க அப்படின்னா விலங்குகளுடைய வளர்ச்சிதை மாற்றம், இனப்பெருக்கம், இயக்கம், பரவுதல் மற்றும் பண்புகள் போன்ற வாழ்வியல் செயல்களை பல நிலைகளில் பாதிக்கின்ற ஆற்றல் வடிவங்கள்.
அதிக அளவு ஒளி மற்றும் வெப்பநிலையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக விலங்குகள் பார்த்தீங்க அப்படின்னா சில சிறப்பு பண்புகள் அல்லது பழக்க வழக்க நிலைகளை உருவாக்கி கொள்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. இப்பாடப்பகுதியில் பார்த்தீங்கன்னா வவ்வால் மற்றும் மண்புழுக்களுடைய தகவமைப்புகள் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வவ்வாலுடைய தகவமைப்புகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. வவ்வால்கள் மட்டுமே பறக்கக்கூடிய பாலூட்டிகள் அப்படின்னு சொல்றாங்க. இவைகள் பெரும்பாலும் குகைகளில் தான் வாழ்கின்றன. குகைகள் அவைகளை பகல் நேரத்தில் நிலவும் அதிகப்படியான வெப்பநிலையிலிருந்து பாதுகாப்பதோடு மற்ற பிற விலங்குகளிடமிருந்து அவற்றிற்கு பாதுகாப்பு அளிக்கின்றன. வவ்வால்கள் மரங்களிலும் பொந்துடைய பழைய மரக்கட்டைகளிலும் பாறை இடுக்குகளிலும் வாழ்கின்றன. இவைகள் பூச்சிகளை உண்டு அவற்றின் எண்ணிக்கையை குறைப்பதாலும் தாவரங்களின் மகரந்த சேர்க்கையில் உதவி செய்வதாலும் மனிதர்களுக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இது உள்ளது. ஓகேங்களா. தங்களின் வாழிடத்திற்கேற்ப வவ்வால்கள் பெற்றுள்ள தகவமைப்புகளை நாம் இங்கு பார்க்கலாம். சரிங்களா. இரவு நேர பழக்கம். வவ்வால்கள் பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரத்தில் அதிக செயல்திறன் மிக்கவைகளாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. இப்பழக்கம் பார்த்தீங்கன்னா அவைகளுக்கு ஒரு பயனுள்ள தகவமைப்பாகும். ஏனெனில் பகல் நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வவ்வாலினுடைய மெல்லிய கருத்த இறக்கை சவ்வானது அதிக வெப்பத்தினை உறிஞ்சுவதால் அவை பறப்பதற்கு அதிக ஆற்றல் தேவைப்படுகிறதுன்னு சொல்றாங்க. இதனால் அவைகளின் உடலில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு நீரிழப்பு ஏற்படலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பறத்தலினுடைய தகவமைப்பு என்னன்னு பார்க்கலாம். வவ்வால்களின் இறக்கைகள் பூச்சிகள் மற்றும் பறவைகளின் இறக்கைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவை. இவற்றின் முன்கால்கள் இறக்கைகளாக மாறியுள்ளது. ஓகேங்களா. இறக்கைகளில் உள்ள எலும்புகள் நீண்ட விரலின் ஜவ்வுகளோடு சதையில் இருபக்கமும் இணைக்கப்பட்டு காணப்படும். இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா விரலடை சவ்வு அப்படின்னு சொல்றாங்க. பறக்கும்போது இயக்கத்தினை கட்டுப்படுத்த இதன் வால் உதவுகின்றது. சிறகடித்து பறக்க உதவும் வகையில் அவற்றின் சிறகுகளில் உள்ள சதைகள் நன்றாக வளர்ந்தும் அதிக சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கின்றன. ஓய்வு நேரத்தில் பார்த்தீங்கன்னா தலைகளாக தொங்கும் போது இறுக பிடித்து கொள்ளும் தன்மையை அவற்றின் பின்னங்கால்களின் தசைநார்கள் அவற்றுக்கு அளிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குளிர்கால உறக்கம், ஹைபர்னேஷன். குளிர்காலங்களில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சிதை மாற்றம் குறைவுபடுவதன் மூலம் உடல் வெப்பநிலை குறைந்து செயலற்ற நிலையில் இருக்கும் நிகழ்வு தான் குளிர்கால உறக்கம் அப்படிங்கிறாங்க. வவ்வால்கள் குளிர் ரத்த விலங்குகளாலும் மற்ற குளிர் ரத்த பாலூட்டிகள் போல் அல்லாமல் ஓய்வு நேரத்தில் அவைகளின் உள் வெப்பநிலையை குறைத்துக் கொள்கின்றன. இந்நிலையில் தங்களது செயல்திறன்களை குறைத்து சக்தியை பாதுகாத்து கொள்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா எதிரொலித்து இடம் கண்டறிதல். வவ்வால்கள் பார்த்தீங்கன்னா பார்வையற்ற விலங்குகள் அல்ல. ஆனாலும் இரவு நேரங்களில் பறந்து தங்களை சுற்றியுள்ள பூச்சிகளை வேட்டையாடுவதற்கோ பிரத்யேகமாக அதிக அதிர்வெண் கொண்ட ஒலி அமைப்பை பயன்படுத்துகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மீயொலி அலைகள். வவ்வால்கள் பார்த்தீங்கன்னா மீயொலி அலைகளை பயன்படுத்துறது. சரிங்களா. இவ்வமைப்புக்கு எதிரொலித்து இடம் கண்டறிதல் என்று பெயர். இந்த அலைகள் அவற்றின் இரையின் மீது பட்டு எதிரொலித்து மீண்டும் அவற்றின் காதினை வந்தடைகிறது. இந்த எதிரொலியானது இரையின் இடத்தினை கண்டறிய பயன்படுத்ததாக சொல்றாங்க. சரிங்களா. வவ்வாலில் படத்துல பாருங்க. எழுப்பு மெய்யொலி அலைகள் பொருளின் மீது படுதல் மற்றும் எதிரொலியை கவனிக்கின்றது. இந்த மாதிரி வவ்வால் கவனிக்கும். குறைந்த அளவு ஊடுருவலுக்கு பார்வை உதவுதா சொல்றாங்க. இதனுடைய இறக்கை பார்த்தீங்க அப்படின்னா இப்படிதான் தகவமைப்பு பெற்றிருக்கும். இறக்கையில் உள்ள மெல்லிய தசை சவ்வானது அதிக நீளமான கை எலும்புகளுக்கு இடையே விரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அடுத்து மண்புழு பார்க்கலாம். மண்புழுனுடைய தகவமைப்புகள் எப்படி இருக்குன்னு. மண்புழுவானது உடல் பல கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ள வலைதசை புழுக்கள் அந்நிலிட தொகுதியை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக இவை மண்ணில் வாழக்கூடியது. இவைகள் இறந்து போன கரிம பொருட்களை உண்டு வாழ்கின்றன. இவை கழிவாக வெளியேற்றிய மண் போன்ற கழிவு பொருள்கள் புழு விலக்கிய மண் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய கழிவு பொருள்களை புழு விலக்கிய மண் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. இம்மண்ணில் அதிக அளவு நைட்ரஜன் கூட்டுப்பொருள் இருக்கிறதுனால தான் இது மண்ணினுடைய வளத்தன்மையை கூட்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க. மண்புழுக்களானவை மண்ணிற்கு காற்றோட்டத்தினையே வழங்கியோ நீர் தேக்கு திறனை அதிகரித்தோ அதிக அளவு கரிம பொருளை மண்ணிற்கு வழங்கியோ பயிர் பெருக்கத்தில் பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கிறது. இவைகளில் சில தகவமைப்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளனன்னு சொல்றாங்க. அதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட உடல், ஸ்ட்ரீம் லைன்டு பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. மண்புழுக்கள் கண்டமாக பிரிக்கப்பட்ட நீளமான உருளை போன்ற உடல் அமைப்புடன் காணப்படுகிறதுன்னு சொல்றாங்க. இவ்வமைப்பு இவை மண்ணின் அடியில் உள்ள குறுகிய வலைகளுக்குள் எளிதாக குழிகளுக்குள் ஊடுருவி செல்ல இது உதவுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அடுத்தது தோல் பாருங்க. கோழைப்பொருள் சூழ்ந்து காணப்படும் தோலானது மண் துகள்கள் தோலின் மேல் ஒட்டிக்கொள்ள விடுவதில்லை. தோலின் மூலம் சுவாசம் செய்வதால் தோலானது ஈரப்பதத்துடன் வைக்கப்படுகிறது. இந்த ஈரப்பதத்துடன் வைக்கப்படுகிறது. இந்த ஈரப்பதம் உள்ள தோலானது இரத்தத்திற்கு உயிர் வழியை உட்செலுத்த உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அடுத்தது வலை.
வளையக்கூடிய மற்றும் நீள்வாட்டு தசைகளை கொண்ட இவற்றின் உடலானது மண்ணில் உள்ள வளைகளில் உட்புகுந்து செல்வதற்கு உதவுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. உடலில் உள்ள ஒவ்வொரு கண்டங்களின் கீழ்ப்பகுதியிலும் எண்ணற்ற தூரிய போன்ற அமைப்புகள் காணப்படுகின்றன. அவை மயிர்கால்கள் எனப்படுகின்றன. இந்த மயிர்கால்கள் தான் இடப்பெயர்ச்சிற்கோ மண்ணை இறுக பிடித்தற்கோ வலையின் உள்ளே செல்வதற்கோ இது உதவுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கோடைகால உறக்கம். ஓகேங்களா. கோடை காலத்தில் அதிக வெப்பநிலையும் வறண்ட சூழ்நிலையும் காணப்படுவதால் மண்புழுவானது செயலற்ற நிலையை உருவாக்கி கொண்டு கோடைகால உறக்கம் என்ற செயல்நிலைக்கு செல்கிறது. ஞாபகம் வச்சுங்க, கோடைகால உறக்கம் என்ற செயல்நிலைக்கு செல்லக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா மண்புழு தான். இவை ஆழமான மண்பகுதிக்கு சென்று விடுகின்றன. இந்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இவை உடலில் கோழையை சுரந்து நீரிழப்பை தவிர்க்கும் வகையில் வளர்ச்சிதை மாற்றத்தை குறைத்துக் கொள்கின்றன. சாதகமான சூழல் வரும் வரை இவை செயலற்ற நிலையிலிருந்து மழைக்காலத்தில் வலைகளிலிருந்து வெளியேறுகின்றன. இவற்றுக்கேற்ற சரியான வெப்பநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 - 80 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகும். வெப்பநிலையை தாங்கும் திறனானது சுற்றுப்புற சூழ்நிலையின் ஈரப்பதத்தை சார்ந்தே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அடுத்து தெரிந்து கொள்கள் என்னன்னு பாருங்க. மண்புழுக்கள் தான் உழவனுடைய நண்பன் என அழைக்கப்படுகின்றன. உழவனுடைய நண்பன் யாருன்னு கேட்டாங்கன்னா மண்புழு. இது ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். கரிம பொருட்களை செரிமானம் செய்த பின் இவை நைட்ரஜன் சத்து நிறைந்த புழு விலக்கிய மண் எனப்படும் கழிவை வெளியேற்றும். சரிங்களா. நைட்ரஜன் சத்து நிறைந்த மண்ணை தான் இது வெளியேற்றும். அதுதான் புழு விலக்கிய மண் அப்படின்னு சொல்லுவாங்க. விலங்கு கழிவு மற்றும் தாவர கழிவு ஆகியவற்றின் மீது மண்புழுக்களை பரப்பி துரிதப்படுத்தப்பட்ட சிதைவு முறையில் தயாரிக்கப்படும் கரிம உரம் மண்புழு உரம் எனப்படும். சரிங்களா. கரிம தோட்டங்களை உருவாக்குவதில் மண்புழு உரத்தை பயன்படுத்துவது அடிப்படையான நடைமுறையாக உள்ளதுன்னு சொல்றாங்க. மண்புழு உரம் தாவரங்களினுடைய வளர்ச்சிக்கும் பயிர் மகசூலுக்கும் உதவுகின்றன. மேலும் இவை மண்ணின் இயல்தன்மையை மேம்படுத்துவதோடு நீரை தக்க வைத்திருக்கோ திறனையும் கூட்டுகின்றன. மேலும் இவை மண்ணில் உள்ள உயிருள்ள கழிவுகளை அகற்றவும் இது உதவுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அடுத்தது இரவில் நடமாடும் தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்க. மண்புழுக்கள் பார்த்தீங்கன்னா ஒளியை அதிக அளவு உணரும் திறன் கொண்டவை. இவற்றிற்கு கண்கள் கிடையாது. ஆனாலும் தங்களது உடலில் உள்ள ஒரு சில செல்களின் உதவியுடன் ஒளியை உணர்கின்றன. இந்த செல்கள் ஒளியை உணரக்கூடிய திறனையும் அவற்றின் செறிவை குறைக்கும் திறனையும் மண்புழுக்களுக்கு அளிக்கின்றன. இவை ஒளிக்கு எதிராக செயல்படுகின்றன. ஒளியை தவிர்ப்பதற்காக பகல் நேரங்களில் வலைகளிலேயே தங்கிவிடுகின்றன. ஓகேங்களா. இதுதான் மண்புழுனுடைய இரவில் நடமாடும் தன்மை. ஓகேங்களா. இதோட முடிஞ்சது. அடுத்த டாபிக் நீர் பாதுகாப்பு. இதோட இந்த பகுதி முடிச்சுக்கலாம். அடுத்த டாப்பிக்கில் நீர் பாதுகாப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.